இன்றைக்கி ஈஸியான நல்ல டேஸ்டான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாதி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து பால் எடுத்து வச்சுடணும். இதே மாதிரி 3 தடவை தண்ணி சேர்த்து பாலில் அடித்து எடுத்துக்கிடலாம். சாதம் பண்ணுறதுக்கு 1ஆம் பால் 2ஆம் பால்ட்டெல்லாம் பார்க்கண்டாம். எல்லா 3 தடவை எடுக்கிற பாலையும் ஒன்றோட சேர்த்து நம்ம சாதத்தில் பயன்படுத்திடலாம். நான் இந்த சாதம் பண்ணுறதுக்கு வீட்டில் பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்குறேன். புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். இங்கே 4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிடணும். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கணும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்து கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு அதை விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். சாதாரண பச்சரிசி இல்லைன்னா ஜீரக சம்பான்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் பொங்கி வரும்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்துடலாம். இதில் மஞ்சப்பொடி வேணும்னா விருப்பம் உள்ளவங்க போட்டுடலாம். அப்புறம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேங்காய் பால் கொதித்ததும் குக்கரை மூடி, நான் இந்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறதுனால 3 விசில் விட்டு எடுக்கிறேன். சாதா ஜீரக சம்பா பச்சரிசின்னா அதுக்கேற்ற மாதிரி 2 விசிலே போதுமானதாக இருக்கும். இப்போது நல்ல பக்குவமாக ஒரு அருமையான சுவையில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு. Thank you for watching.